புரோமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு குரோமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ப்ளஸ் ஒன் மோர் ப்ராடக்ட். ஸோ 2 விதமான புரோமோனியம் அயான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ 2 விதமான ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஆர். ஸோ இந்த இடத்துல பாட்டம்ல வரும். ஸோ பேக் சைடு அட்டாக் தானே. ஸோ இது வந்து வெஜ் லைன்ல இருக்குன்னா ஸோ அட்டாக் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ப்ரோமின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வரும். இதுல பாருங்க, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த ப்ரோமின் ஸோ இங்கே தான் அட்டாக் நடந்திருக்கு. அப்போ பாட்டம்ல வந்து சரி டாப் பிளேஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போ வெஜ் லைன்ல இருக்கு இந்த ப்ரோமின். அப்போ நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் இதை சேர் கன்ஃபர்மேஷன் எழுதும்போது இந்த 2 விதமான ப்ராடக்ட் நம்ம சேர் கன்ஃபர்மேஷன் எழுதுவோம். இது நம்ம எழுதும்போது இந்த இடத்துல எபோதி பிளேன்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிலோதி பிளேன்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க இருக்கு. ஸோ அது இதை எழுதும்போது இந்த இடத்துல பிலோதி பிளேன்ல இருக்கு. இந்த இடத்துல எபோதி பிளேன்ல இருக்கு. அப்போ எது வந்து மோர் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன்? நம்ம நார்மலா சைக்கிள் எக்ஸல்ல மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது பல்கி குரூப் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல வந்தா மோர் ஸ்டேபிள் படிச்சிருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன். ஸோ நமக்கு இதுதான் மோர் ஸ்டேபிள் ஆக்சியல்ல வர்றது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா so இதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ ஏன் வந்து இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னா 1,3 டைபோலார் இன்டராக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல புரோமின் இருக்கு. ஸோ இந்த இடத்துல புரோமின் இருக்கு இல்லையா, அப்போ கார்பன் வந்து பாத்தீங்கன்னா 10 பாசிட்டிவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 10 நெகட்டிவா இருக்கும். இது அதே மாதிரியா 10 பாசிட்டிவ், இது வந்து பாத்தீங்கன்னா 10 நெகட்டிவா இருக்கும். அப்போ இந்த மாதிரி டைபோலார் இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். ஸோ அதனால அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். ஸோ 1,3 டயாக்சில் இன்டராக்ஷனை காட்டிலும் இந்த டைபோலார் இன்டராக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்.